Hello everybody, welcome to Vedantu 11th 12th state board channel. Quarterly exam முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படினு நினைச்சோனா அதுதான் கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்கூல்ல நிறைய அசைன்மென்ட் கொடுத்திருப்பாங்க, ஹோம்வொர்க் கொடுத்திருப்பாங்க, ரெக்கார்ட் ரைட்டிங் கொடுத்திருப்பாங்க. நம்ம வேற குவார்ட்டர்லில முடிச்சத ஒரு சில போர்ஷன்ஸ் ரொம்ப அறகுறையா கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த பேக்லாக்ஸ் கவர் பண்றதா இல்ல செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன் பார்க்கறதா அப்படி நிறைய கன்ஃபியூஷன் உங்க மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பா இன்னேரம் நிறைய பேர் கையில பாத்தீங்க அப்படினா பேப்பர் வந்திருக்கும். சோ எவ்வளவு மார்க் வாங்கி இருப்பீங்க? நம்ம நினைப்போம் 10th நம்ம நல்லா படிச்சிட்டு இருந்தோமே, 11th வந்து இல்ல என்ன படிக்கிறதுனே தெரியல, எதை விடுறதுனே தெரியல, போர்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி ஈஸியா இல்ல, செம்ம டஃபா இருக்கு அப்படிங்கறத உங்கள எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணீங்க? கண்டிப்பா அதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் எந்த சப்ஜெக்ட்ல எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கு அப்படிங்கறதையுமே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ பேப்பர்ல நம்ம ஒரு மார்க் பார்த்திருப்போம், அது நிறைய பேருக்கு கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்டிங்கா தான் வந்து இருக்கும், ரைட்? சோ இந்த மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு உங்கள எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஐ வாண்ட் டு ஸ்கோர் பெட்டர் இன் செகண்ட் மிட் டர்ம், ஹாஃப் இயர்லி அண்ட் கண்டிப்பா இந்த அல்டிமேட் ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு உங்க மனசுல ஒரு தாட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலா இதுதான் ரைட் டைம் டு ஸ்டார்ட். பிகாஸ் லாஸ்ட் 3 மந்த்ல படிச்சுக்கலாம் நம்ம நினைப்போம், 10th வேணா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும், 11th நிறைய சிலபஸ், லாஸ்ட் மினிட்ல நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும், அண்ட் தென் நிறைய ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருக்கும். நம்மளா படிக்கலாம் நினச்சா கூட அந்த டென்ஷன்ல ப்ராப்பரா பிளான் பண்ணி படிக்கவே முடியாது. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட். இன்னும் 5 months இருக்கு. சூப்பரா இப்போலேருந்து நம்ம மனசை வச்சு சூப்பரா படிச்சா கூட லாஸ்ட் மினிட்ல நம்ம சூப்பரா ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் நல்லபடியா எழுதிடலாம். அப்போ குவார்ட்டர்லில என்னெல்லாம் நம்ம தப்பு பண்ணோம் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர எக்ஸாம்லயே நம்ம பண்ணாம நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் படிச்சுட்டு போனோமா, அதனால தான் கம்மி மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோமா? இல்லை இம்பார்ட்டன்ட் வச்சு சாய்ஸ் வச்சு கம்மி தான் படிச்சோமா? ப்ராப்ளம்ஸ்லாம் படிக்காம போயிட்டோமா? இல்லை புக் அண்ட் சைட் கொஸ்டின்லாம் என்னன்னே தெரியல, எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் படிக்காம போயிட்டோமா? இல்லை படிச்சது நமக்கு மறந்து தான் போயிடுச்சா? இந்த மிஸ்டேக்ஸ்ல உங்களுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அந்த தப்பை பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நான் ஒரு சூப்பரான ஸ்டடி பிளான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், லைக் இந்த ஒரு சாப்டர்ல இந்த 2 மார்க்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டு போவே கூடாது, இந்த 3 மார்க்லாம் மிஸ் பண்ணிட்டு போவே கூடாது, 5 மார்க்னா இதெல்லாம் ஷார்ட்டா இந்த 5 மார்க்ஸ்ல ஒரு 2 வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல படிச்சிட்டாலே நம்ம ஓரளவுக்கு ஒரு சேஃப் ஜோன் வந்துரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின். ஸோ சாப்டர் வைஸா ஆல் த புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம படிக்க போறோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல புக் பேக் அண்ட் புக் அண்ட் சைட் ரெண்டுமே நமக்கு ஓரளவுக்கு கவர் ஆயிடும். அதுக்கு அடுத்துதான் நம்ம புக் அண்ட் சைட் கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் படிக்க போறோம். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம், அதை நீங்க பாத்துக்கோங்க. உங்கள நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க. லைக் பிசிக்ஸ்லயும் ப்ராப்ளம் நமக்கு நிறைய வருது, கெமிஸ்ட்ரியிலயும் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஸோ அப்ப அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஃபார்முலாவை நம்ம குவிக்கா ரீகால் பண்ணணும். அண்ட் ஃபைனலி PYQ அனாலிசிஸ். லைக் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் நாட் ஒன்லி த பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் இல்ல, ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்டோட காமன் குவார்ட்டர்லி பேப்பர், காமன் ஹாஃப் இயர்லி பேப்பர் அண்ட் தென் ரிவிஷன் எக்ஸாம் பேப்பர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த பாசிபிலிட்டிஸ் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மேம் என்னென்ன தப்பு பண்ணோம்னு எங்களுக்கே தெரியும், என்னென்ன படிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், ஆனா என்னால ஒரு நாள் படிக்கிறேன், 2 நாள் படிக்கிறேன், 3ஆவது நாளே எனக்கு இருக்கிற மோட்டிவேஷன் எல்லாம் போயிடுது, நான் நினைச்ச மாதிரி பிளான் போட்ட மாதிரி என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு தான் நாங்க உங்களுக்கு இருக்கோம், ரைட்? ஸோ கன்சிஸ்டண்டா டெய்லி ஷார்ப் 6:30க்கு லைவ் வந்து இது எல்லாமே எங்க கூட சேர்ந்து நீங்க இன்னில இருந்தே படிக்க போறீங்க, ரைட்? ஸோ இதை நம்ம பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்றதுக்காகவே உங்களுடைய குவார்ட்டர்லி மார்க் என்ன அண்ட் தென் பப்ளிக்ல நீங்க என்ன மார்க் வாங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ தட் அந்த கமெண்ட்டை பார்க்குறப்போ, அந்த மார்க்கை பார்க்குறப்போ நமக்கு கோல்னு ஒன்று இருக்கிறப்போ தான் நமக்கே ஒரு மோட்டிவேஷன் வரும் அந்த கோலை நோக்கி ஓடுறதுக்காக, சரியா? ஸோ கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுடைய டார்கெட் ஸ்கோர் என்ன, கோல் ஸ்கோர் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க, சரியா? எஸ், ஸோ லெட்ஸ் ஜம்ப் டு தி வீடியோ. செகண்ட் மிட் டர்ம் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 17 அப்போ நமக்கு வரப்போகுது. ஜஸ்ட் 40 days தான் நம்ம கையில இன்னும் இருக்கு, ரைட்? ஸோ அப்போ அந்த 40 days சூப்பரா படிக்கிறதுக்கு போர்ஷன்ஸ் நமக்கு தெளிவா தெரியணும் இல்லையா? ஸோ தமிழ்ல 6, 7 இருக்கு, இங்கிலீஷ்ல 4, 5, 6 யூனிட் இருக்கு. அதாவது குவார்ட்டர்லி முடிச்சு மீதி இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில ஸ்கூல்ஸ்ல குவார்ட்டர்லி முடிச்சு கம்ப்ளீட் சிலபஸ் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸ்ல 7, 8, 9, 10, ஒரு சில ஸ்கூல்ஸ் 7, 8, 9 மட்டும் தான் இருக்கும். இதே மாதிரி பிசிக்ஸ்ல 7, 8, 9 இருக்கு,
கெமிஸ்ட்ரியில் தான்ப்பா நிறைய 5, 9, 13, 14, 10, 15th சாப்டர் மட்டும் தான் இல்லை. கவலையே படாதீங்க, சூப்பராக உங்களுக்கு டெய்லி 6:30 லைவ் நான் வந்து சொல்லித்தரேன். இன்றைக்கே நமக்கு லைவ் இருக்குது சரியா. அண்ட் பாட்னியில் பார்த்தீங்க அப்படின்னா 9, 10, 11, 12, 13 இருக்குது. ஜுவாலஜியில் 9, 10 and 11 இருக்குது. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11 to 15 இருக்குது. ஸோ ஏறத்தாழ பார்த்தோன்னா ஆவரேஜாக இருக்கிறதுலே கெமிஸ்ட்ரியில் தான் நமக்கு 5 சாப்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ எப்படி இந்த அடுத்து இருக்கக்கூடிய நாட்களை நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ நமக்கு அக்டோபர் 2nd வீக் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்டில் ஒரு சாப்டர், இதுதான் நம்ம டார்கெட். ஓகே, ஸோ மொத்தமாக நமக்கு 5 வாரம் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு கூட டைம் கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணோன்னா ஒரு சப்ஜெக்டில் ஒரு சாப்டர் ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியாதா என்ன? சூப்பராக முடியும் இல்லையா? ஆனால் நீங்கள் பேக்லாக்ஸ் வைக்க வைக்க அது அதிகமாகிட்டே போகும். ஸோ நாங்கள் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு சாப்டர் 1 வீக் 1 சப்ஜெக்டை நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எப்போ? டெய்லி 6:30 லைவ். எந்த சேனலில்? நம்மளுடைய வேதாந்தோ 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ் சேனலில் சரியா. ஸோ சூப்பராக வந்துருங்க. ஒரு கான்செப்டும் நம்ம புரிஞ்சு என்னென்ன கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுவும் கவர் பண்ண போகிறோம். மற்ற கொஷின்ஸும் கவர் பண்ண போகிறோம், ப்ராப்ளம்ஸும் கவர் பண்ண போகிறோம், அண்ட் தென் புக் அண்ட் சைட் கொஷினும் கவர் பண்ண போகிறோம் சரியா. ஸோ நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே சூப்பராக சொல்லித்தர போகிறோம். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் சார்.